புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 3 திருவசனங்கள் 1 தொடக்கம் 12 வரை. அக்காலத்து திருமுழுக்கு யோவான் யூதேயாவின் பாலை நிலத்திற்கு வந்து மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று பறைசாற்றினார். இவரை குறித்தே பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகின்றது, ஆண்டவருக்கான வழி ஆயத்தமாக்குங்கள், அவருடைய பாதையை செம்மையாக்குங்கள் என்று இறைவாக்கு இசையா உரைத்துள்ளார். இந்த யோவான் ஒட்டக முடியிலான ஆணையை அணிந்திருந்தார், தோல் கச்சியை இடையில் கட்டியிருந்தார், வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் உண்டு வந்தார். எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் யோர்தான் ஆற்றை அடுத்துள்ள பகுதிகள் அனைத்திலும் இருந்தவர்கள் அவரிடம் சென்றார்கள். அவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் ஆற்றில் அவரிடம் திருமுழுக்கு பெற்று வந்தார்கள். பரிசேயர் சதுசேயருள் பலர் தம்மிடம் திருமுழுக்கு பெற வருவதை கண்டு அவர்களை நோக்கி, விரியன் பாம்பு குட்டிகளே, வரப்போவும் சினத்திலிருந்து தப்பிக்க இயலும் என உங்களிடம் சொன்னவர் யார்? நீங்கள் மனம் மாறியுள் என்பதை அதற்கேற்ற செயல்களால் காட்டுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தந்தை என உங்களிடையே சொல்லி பெருமை கொள்ள வேண்டாம். இக்கற்களிலிருந்து ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை தோன்ற செய்ய கடவுள் வல்லவர் என உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏற்கனவே மரங்களின் வேறருகே கோடரி வைத்தாயிற்று. நெற்கனி தராத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு தீயில் போடப்படும். நீங்கள் மனம் மாறுவதற்காக நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன். எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் என்னை விட வலிமை மிக்கவர். அவருடைய மிதியடி வாழை தூக்கி செல்லக்கூட எனக்கு தகுதி இல்லை. அவர் தூயாவின் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். அவர் சுலகை தம் கையில் எடுத்துக்கொண்டு கோதுமையையும் பதரையும் பிரிப்பார். தம் கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், ஆனால் பதரை அணியாத நெருப்பில் சுட்டரிப்பார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்று நாங்கள் திருவருகை காலத்தினுடைய 2வது ஞாயிற்றுக்கிழமையில் ஆண்டவருக்கு நன்றி பலி ஒப்புக் கொடுக்கிறோம். இது அருளின் காலம், நிறைவின் காலம், கிறிஸ்து வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்துகின்ற ஒரு பொற்காலம். இதற்கு திருச்சபை எங்களை மிக அழகான முறையில் தன்னுடைய வாசகங்களூடாக எங்களை ஆயத்தப்படுத்துகிறது. இந்த 2வது வாசகத்தில் ஒரு இயேசுவுடைய கனவு, இறை அரசனுடைய கனவு, இறைவாக்கனுடைய கனவென்று ஒரு கனவை இந்த 2வது வாரத்திலே திரு அவை நமக்கு தருகிறது. 1963ஆம் ஆண்டு ஆபிரகாம் லிங்கனுடைய அந்த நினைவு இடத்துல மார்ட்டின் லூதர் கிங் என்கின்ற ஒருவர் அழகான ஒரு உரையை, சரித்திர மிக்கம் உரையை அவர் நிகழ்த்துகிறார். அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், ஐ ஹாவ் அ ட்ரீம். இது ஒரு மிக பிரசித்தி பெற்ற ஒரு உரை. ஐ ஹாவ் அ ட்ரீம் என்று நாங்கள் இன்னில் அடித்தம் என்றால் இந்த மார்ட்டின் லூதர் கிங்கனுடைய மிக ஒரு அழகான உரை ஒன்று அங்கே இருக்கிறது. அவருக்கு இருந்த கனவு என்ன என்று நாங்கள் சிந்திக்கிற பொழுது, அந்த ஆண்டுகளிலே கருப்பின மக்கள் மனிதராக மதிக்கப்படவில்லை. அவர் மிருகங்களாக நடத்தப்பட்டார்கள். அமெரிக்காவிலே அவர்கள் அடிமைகளாக விற்கப்பட்டார்கள். அடிமை தொழிலை செய்தார்கள். அடிமை வியாபாரம் இருந்தது. கருப்பின மக்களே இல்லை, அவர்கள் மிருகங்களைப் போல நடத்தப்படுகின்ற அந்த காலத்தில் இந்த மார்ட்டின் லூதர் கிங் ஒரு கனவு காணுகிறார். அவர் சொல்லுகிறார், நான் மலைக்கு போனேன், மலையிலிருந்து அங்காளி பக்கத்தை பார்த்தேன், ஒரு அழகான காட்சியை கண்டேன். அது இறையரசனுடைய காட்சி. எனக்கு தெரியும் என்னுடைய வாழ்வு மிக குறுகியது. நான் பேசுகின்ற இந்த சொற்களால் கனகாலம் நான் வாழப்போவதில்லை. என்னுடைய வாழ்க்கை குறுகியது. நீண்ட காலம் வாழ வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது, ஆனால் என்னுடைய வாழ்க்கை குறுகியது. ஆனால் நான் பயப்படவில்லை. உறுதியோடு எனக்கு இருக்கின்ற ஒரு கனவை, இறை ராட்சியத்தினுடைய கனவை, இந்த அமெரிக்காவுடைய கனவை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அந்த கனவு என்னவென்று சொன்னால், இந்த நாட்டிலே சமத்துவம் உருவாக வேண்டும். அவர் சொல்லுகிறார், ஜோர்ஜியா என்கின்ற இடத்தில் உள்ள செம்மலைகளில் இருக்கின்ற இந்த கருப்பின அடிமைகளுடைய மகன்களும் அவர்களது முதலாளிகளுடைய மகன்களும் சமத்துவ பந்தியில் ஒரு நாள்கள் அமர்வார்கள் என்கின்ற கனவு எனக்கு இருக்கிறது.
ஜோர்ஜியாவிலே நிறைய அடிமைகளுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள், நிறைய வெள்ளை முதலாளிகளுடைய பிள்ளைகள் இருக்கிறார். ஒரு காலம் ஒன்று வரும், இப்பொழுது இந்த கருப்பின மக்களுடைய பிள்ளைகள் அடிமைகளாக கணிக்கப்படுகிற ஒரு காலம் வரும். இரண்டு பிள்ளைகளும் சமமாக இருந்து விளையாடுகின்ற ஒரு காலம் வரும் என்று அவர் சொல்லுகிறார். அளவற்ற அநீதியாலும் அதீத அடக்குமுறையாலும் கொதித்து கொண்டிருக்கின்ற மிசிசிப்பி மாகாணம் சுதந்திரமும் நீதியும் திகழும் சோலையாக மாறும் என்று கனவு காணுகிறேன். மிசிசிப்பி என்கின்ற மாகாணத்திலே அநீதிகள் அடக்குமுறைகள் நிறைந்திருக்கிறது. இந்த ஆண்டவருடைய அந்த வருகை, ஆண்டவருடைய அந்த இறையாட்சியுடைய கனவாக அங்கு எல்லாம் மாறும் என்கின்ற கனவு இருக்கிறது. பள்ளத்தாக்குகள் எல்லாம் உயர்த்தப்படும் என்றும் ஒவ்வொரு மலையும் தாழ்த்தப்படும் என்றும் மேடு பள்ளங்கள் சமதளமாகவும் கோணலாளவை நேராக மாறும், கடவுளுடைய மாட்சி எல்லா இடம் நிரம்பி இருப்பதை மக்கள் கண்டுணர்வார்கள் என்கின்ற கனவு நான் காணுகிறேன். ஒரு நாள் நாங்கள் அனைவரும் கருப்பர்களும் வெள்ளைகளும் சுதந்திரமாக இருப்போம் என்ற நம்பிக்கையில் ஒன்றாக வேலை செய்கிறோம், ஒன்றாக சபிக்கிறோம், ஒன்றாக போராடுகிறோம். அழகான ஒரு கனவு. அங்கே கருப்பினர் வெள்ளையர் என்று இல்லை, எல்லோரும் சமனாக நடத்தப்படுகின்ற ஒரு காலம். பள்ளத்தாக்குகள் நிரக்கப்பெற்று மலைகள் எல்லாம் தகர்த்தப்பெற்று சமத்துவமாக வருகின்ற ஒரு அழகான காட்சியை மார்ட்டின் லூதர் கிங் கண்டார். அதற்காக சபித்தார், அதற்காக போராடினார், அதற்காகவே குருதி சிந்தி மரணித்தார். ஆனால் அவர் கண்ட காட்சி அமெரிக்காவில் உருவாகி இருக்கிறது. இன்று வெள்ளை இன பிள்ளைகளுடைய முதலாளிகளுடைய வெள்ளை பிள்ளைகளும் கருப்பிள்ளைகளும் சமத்துவமாக போகிறார்கள். அந்த சமத்துவம் எங்கே வரைக்கும் போக இருக்கிறது என்றால், அமெரிக்காவிலே ஒரு கருப்பின ஒரு மனிதன் ஜனாதிபதியாக வரும் வரைக்கும் அந்த மார்ட்டின் லூதர் கிங்கினுடைய அந்த கனவு நனவாக மாறி இருக்கிறதை நாங்கள் காணுகிறோம் என்பார்ந்தவர்களே. 2ஆம் வாரத்தில் இந்த கனவு சமத்துவ சமுதாயம், எல்லோரும் சமனாக வாழுகின்ற மனிதர்களாக வாழுகின்ற ஒரு காட்சியைத்தான் இன்று திருவை எங்களுக்கு தருகிறது. இன்றைய முதலாவது வாசகம் எசேயா இறைவாக்கினர் 11ஆம் அதிகாரம் 1-10 மிக அழகான ஒரு காட்சி. அதாவது ஈசா எனும் அடிமர தண்டிலிருந்து ஒரு தொழில் வளம். அந்த மரம் தரிக்கப்பட்டிருக்கிறது, இடம்பெயர்வுகளாலும் அடிமைத்தனங்களாலும் அந்த மரம் தரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மரத்திலிருந்து ஒரு தளிர் வரும், ஒரு துளிர் விழும். அந்த துளிர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர்தான் எங்களுக்காக பிறக்கப் போகிறார். அந்த காலத்திலே அந்த பிள்ளை பிறக்கிற பொழுது ஒரு அழகான சமத்துவ சமூகம் இந்த உலகத்திலே உருவாகும். அது எப்படி சொல்லுகிறார் என்றால், ஓநாய் செம்மறி ஆட்டுக்குட்டியோடு தங்கியிருக்கும். அதை நாங்கள் தியானிக்க வேண்டும். அந்த வசனத்தை எடுத்து நாங்கள் தியானிக்க வேண்டும். அழகான ஒரு பகுதி. ஓநாய் செம்மறி ஆட்டுக்குட்டியோடு தங்கும், அந்த குட்டியோடு சிறுத்தை புலி படுத்துறங்கும், கண்டும் சிங்கக்குட்டியும் கொழுத்தகாலையும் கூடி வாழும், பச்சிளங்குழந்தை அவற்றை நடத்தி செல்லும், பசுவும் கரடியும் ஒன்றாக மேயும், அந்த குட்டிகள் ஒன்று சேர்த்து படுத்துறங்கும், சிங்கம் மாட்டை போல வைக்கோல் தின்னும். அன்பார்ந்தவர்களே, அழகான ஒரு காட்சி தியானத்தை பார்க்கலாம். ஏன் இசையா அதை கொடுக்கிறார் என்றால், அதாவது வடமுனையும் தென்முனையுமாக இருக்கிற 2 பகுதிகள் ஒன்றாக எதிரும் புதிருமாக இருக்கிற 2 எதிரானவை ஒன்றாக இருக்கும். அங்கே எதிர்ப்பு என்று இருக்க முடியாது, அங்கே சண்டை சச்சரவு என்று இருக்க முடியாது. நாங்கள் எல்லோரும் இறைவனால் படைக்கப்பட்ட மக்கள், ஒரு நாள் மீட்கப்பட்ட மக்கள். இயேசு நமக்காக பிறந்திருக்கிறார். ஒரே பந்தியிலே நாங்கள் உணவருந்துகிறோம், ஒரே நற்கருணையை உண்டாகிறோம், ஒரே அருட்சாதனங்களை பெறுகிறோம். எங்கள் மத்தியிலே ஒரு உணர்வு இருக்க வேண்டும் என்பதைத்தான் இது எங்களுக்கு சொல்லுகிறது. அன்பார்ந்தவர்களே, இது 6 அறிவுள்ள மனிதர்களுக்கு சரிவருமா என்று தான் நான் யோசிக்கிறேன். இது மிருகங்களுக்கு சேருவோம். சில 2 அது ஒரு செம்மறியாடு அங்கே சிறுத்தை புலியோடு படுத்துறவங்க சில மிருகங்கள் செய்யும். ஆறிவு கொண்ட மனிதர்கள் செய்வார்களா என்பதுதான் நாங்கள் சிந்திக்க வேண்டியது. ஏனென்றால் ஒரு மனிதனிலே மனிதன் பாதி மிருகம் பாதி என்ற அழகான பாடல் இருக்கிறது. கமல்தாசன் இயற்றிய ஒரு சிந்தனை, மனிதன் பாதி மிருகம் பாதி. எங்களுக்குள்ளே மனுஷர்களுக்குள்ளே மிருகங்களும் இருக்கின்றன என்பதைத்தான் நாங்கள் சிந்திக்க வேண்டும். மிருக உணர்வுகளும் எங்களுக்குள்ளே இருக்கின்றன. நாங்கள் எல்லோரும் மனிதர்களாக வாழுகிற பொழுது 6 அறிவுள்ள மனிதர்களாக நாங்கள் வாழுவது குறைவாக இருக்கிறது. இன்றைக்கு யாழ்ப்பாணத்தை எடுத்து பார்த்தா இங்கே கையை வெட்டுறது, காலை வெட்டுறது, ஆக்களை கொலை செய்கிறது, அப்படியே தூக்கி போடுறது, எல்லாம் மனிதர்கள் செய்யக்கூடிய செயற்பாடுகளை வெட்டுவதும் கொத்துவதும் ரோட்டில் கொண்டே சுட்டு போட்டு போடுறதுமான செயற்பாடுகள் இன்றைய மெலிந்து கொண்டு போகிறதை பார்க்கிறோம். ஆகவே தான் ஒரு மனிதனுக்குள்ளேயே இறைவனுடைய அந்த உணர்வுகளும் இருக்கிறது, மிருகத்தன்மையும் இருக்கிறது.
அதை ஒரு அழகான எழுத்தாளர் எப்படி குறிப்பிடார் என்றால், எப்படி இந்த மிருகத்தன்மைகள் இன்று இசியாஸ் குறிப்பிடுகின்ற இந்த மிருகத்தன்மைகள் எப்படி எங்களுக்குள்ளே வருகிறது என்றால், தங்களுடைய திட்டத்துக்கு வராதவர்கள், தங்கள் திருப்பத்துக்கு எதிரானவர்கள் மீது சீறிப்பாய்கின்ற சிங்கம் உள்ள மனிதர்கள் இருக்கிறார்கள். எங்களுக்கு யாராவது ஒன்று செய்வது பிடிக்கவில்லை என்றால் அவர்களை நாங்கள் சீறிப்பாய்ந்து கொலை செய்கிற சிங்கத்தன்மைகளும் எங்களுக்குள்ளே இருக்கிறது. மனம் போனபடி செயற்பட்டு இலட்சியம் இல்லாத கரடிகளாக வாழுகின்ற மனிதர்களும் இந்த உலகத்திலே இருக்கிறார்கள். சமத்துவமாக தந்திரமாக செயற்பட்டு வலிமை மிக்க எதிர்களை கூட மண்கவச் செய்கின்ற ஓநாய்கள் கூட எங்களுடைய மனங்களுக்குள்ளே இருக்கிறது. சொந்தமாக சிந்திக்கும் திறனின்றி பிறர் சொல்வதை அப்படியே நம்பி ஏற்குகின்ற செம்மறியாட்டு மனிதர்களும் எங்களுக்குள்ளே தான் இருக்கிறார்கள். மறைந்திருந்து எதிர்பாராத தருணத்தில் தாக்கி நிலையை செய்கின்ற பாம்புகளான மனிதத்தன்மைகளும் எங்களுக்குள்ளே தான் இருக்கின்றன. ஆனால் நேர்மையான மனத்தோடு, கள்ளம் கடமட்ட மனத்தோடு, குழந்தை தனம் கொண்ட மனிதர்களும் எங்களுக்குள்ளே தான் இருக்கிறார்கள். இவ்வாறு பல்வேறு இயல்புகளை கொண்ட நாம் அனைவரும் ஒன்றிணைந்து ஒன்றாக வாழ வேண்டும் என்பதான் எசாயாவினுடைய கனவாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, ஒரு குடும்பத்திலே கூட இவ்வாறான எதிரான தன்மைகளை கொண்ட மனிதர்கள் வாழுகின்றதை கூட நாங்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆகவே தான் இந்த திருவருகை காலத்திலே சிறப்பாக இறைவன் நமக்கு சொல்லுகிறார், எதிரும் புதிருமாக வாழுகின்ற மனிதர்கள் ஒன்றாக வாழ வேண்டும். ஒரு துணுக்கை சொல்லுவார்கள், குடும்பத்தில் 25 ஆண்டுகளை முடித்த ஒரு கணவன் சொன்னானா, இன்றைக்கு ஒரு ஆடொன்று அடித்து நாங்கள் எங்களுடைய திருமணத்தை கொண்டாடுவோம் என்று. புருஷன் சொன்னாராம், 25 ஆண்டுகளுக்கு முதல் நான் செய்த பிழைக்கு இன்றைக்கு ஒரு ஆட்டை பலியாக்க நான் விரும்பவில்லை, இந்த கொண்டாட்டம் வேண்டாம் என்று சொன்னாராம். அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு குடும்பங்களுக்கிலே கூட இந்த மிருகத்தன்மைகள் இருக்கிறபடியால் கணவன் மனைவி கூட ஒன்றாக வாழ முடியாத தன்மையிலே இருக்கிற பொழுது எசையா காணுகின்ற இந்த அழகான காட்சியை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கொண்டிருக்க வேண்டும். ஆகவேதான் இன்றைய 2வது வாசகத்திலே புனித பவுல் அழகாக சொல்லுகிறார், கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது கடவுளை பெருமைப்படுத்துவீர்கள். எப்படி நாங்கள் கடவுளை பெருமைப்படுத்துவதென்றால் மற்றவர்களை ஏற்றுக்கொள்வதனூடாக, ஒற்றுமையாக வாழ்வதனூடாக, பங்கிலே ஒன்றாக வாழ்வதனூடாக. ஆகவே கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொண்டுள்ளார், உங்களுடைய பலவீனங்களோ ஏற்றுக்கொண்டுள்ளார். அந்த கிறிஸ்து உங்களுக்காக இந்த உலகத்திலே பிறக்கிறார். அது ஒரு மிகப்பெரிய அன்பு. அந்த அன்பின் பின்னணியிலே கிறிஸ்து உங்களை உங்களுடைய பலவீனங்களோ ஏற்று உங்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை கொடுத்தது போல நீங்களும் மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்படி ஏற்றுக்கொண்டால் நீங்கள் மற்றவர்களை பெருமைப்படுத்தி கடவுளை பெருமைப்படுத்த முடியும் என்பதை பவுல் நமக்கு தெளிவாக சொல்லுகிறார். அதைத்தான் இன்றைய நெற்செய்தி வாசகம் அழகாக நமக்கு அடுக்கிறது. இந்த 2வது வாசகத்திலே திருச்சபை எங்களை பாலை நிலத்துக்கு அழைத்து செல்லுகிறது. அந்த பாலை நிலத்திலே புனித ஜோவானை எங்களுக்கு தருகிறது. அந்த பாலை நிலமண்டாலே 2ஆம் வாரத்திலே நாங்கள் ஒரு அமைதிக்குள்ளே போகிறோம். பாலை நிலம் என்றால் அமைதியான இடம், சத்தம் இல்லாத இடம், இந்த தூய்மையான இடம், எங்களை நாங்கள் சிந்திக்கக்கூடிய இடம். அந்த இடத்துக்கு எங்களை அழைத்து சென்று அங்கேதான் தன்னை ஆயத்தப்படுத்துகின்றார் புனித ஜோவான். ஆயத்தப்படுத்தி அவர் எப்படி இருக்கிறார், அவருடைய அந்த தன்மைகளை நாங்கள் பார்க்கிறோம். அவர் ஒட்டக முடியிலான ஆணி அணிந்திருந்தார். அவருடைய அதை பார்க்கிற பொழுதே எங்களை மனமாற அழைக்கிற ஒரு காட்சி. ஒட்டக முடியிலான ஆடை சிந்தித்து பார்க்கலாம். தோல் கட்சியை இடையில் கட்டியிருந்தார். வெட்டுக்குழியும் காட்டுத்தேனும் உண்டு வந்தார். எல்லாம் ஒரு மனமாட்டத்தினுடைய எளிமையான ஒரு வாழ்வு, கடவுளுக்கு தன்னை அர்ப்பணித்த ஒரு வாழ்வு. அப்படியான ஒருவர் தான் அதிலிருந்து பெரும் குரலை அவர் உயர்த்துகிறார். அவர் சொல்லுகிறார், விரியன் பான்பு குட்டிகளே, வரப்போம் சினத்திலிருந்து தப்பிக்க உங்களுக்கு இயலும் என்று சொன்னவர் யார்? ஆகவே பாந்தவர்களை இந்த திருவரே காலத்தில் நாங்கள் இருக்கிற மாதிரி இருந்து போக முடியாது. எங்களை பார்த்து தான் அவர் சொல்லுகிறார், விரியன் பாம்பு குட்டிகளே என்ற இசையா சொல்கிறார். எங்களுக்குள்ளே மிருகத்தன்மைகள் இருக்கிறது. எங்களுக்குள்ளே மனிதன் பாதி மிருகம் பாதியாகத்தான் நாங்கள் இருக்கிறோம். கடவுளுடைய சாயலாகவும் பாவனையும் படைக்கப்பட்ட மனிதர்களாகிய நாங்கள் பலவேளையே அந்த தெய்வீக தன்மையை இழந்து அதிகமான மிருகத்தன்மைகளுக்குள்ளே போய் கொண்டிருக்கிற பொழுது, விரியன் பாம்பு குட்டிகளே, வரப்போகின்ற சினத்திலிருந்து உங்களை தப்பிக்க முடியும் என்று சொன்னவர் யார்? ஆகவே இந்த திருவரை காலத்தில் மனம் மாறியதற்கென்பதற்குரிய நல்ல செயல்களால், மன்னிக்கிற தன்மைகள், மற்றவர்களை ஏற்றுக்கொள்கிற தன்மைகள், ஒன்றாக வாழுகின்ற அந்த செயல்களினால் நீங்கள் மனம் மாறிவிட்டீர்கள் என்று சொல்லலாம். நீங்கள் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் என்று சொல்ல வேண்டாம்.
அவர்கள் யூதர்கள் என்ன செய்தாலும் நாங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள், ஆகவே கடவுள் நாங்கள் எப்படி வாழ்ந்தாலும் ஏற்றுக்கொள்வார்னு சொல்கிறார். அவர் சொல்கிறார் அப்படி இல்லை, இந்த கல்லிலிருந்து கூட ஆபிரகாம் பிள்ளைகளை உருவாக்கக்கூடியவர் ஆண்டவர். ஆனபடியால் நீங்கள் அந்த ஆபிரகாம் என்று சொல்லி மக்களை ஏமாற்ற வேண்டாம், நீங்கள் மனம் மாற வேண்டும் என்று தெளிவாக சொல்லுகிறார். நீங்கள் மனம் மாறுவதற்கு செயல்களை செய்யுங்கள். இந்த திருவருகை காலத்தில் என்பாந்தவர்களே, நாங்கள் இந்த கிறிஸ்மஸ் பாப்பாவை பார்த்து கொண்டெல்லாம் கேக் அடித்து கொண்டும் இருக்க முடியாது. இந்த அழகான மனமாற்றம் எங்களுக்குள்ள தேவை. ஆகவே தான் மனம் மாறியதற்குரிய அந்த கனிகளை கொண்டு வரல. ஏனென்றால் அடிமரத்தில் கோடரி வைத்தாயிற்று, நெற்கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு தீயில் கொள்ளப்படும். இன்றைக்கு இலங்கையை நாங்கள் பார்க்கிறோம் என்பாந்தவர்களே. இந்த அடுத்த மழை வரப்போது இருக்க போகிறோமோ எங்களுக்கு தெரியாது. எத்தனையோ கிராமங்கள் அழிஞ்சு போய்விட்டது. அந்த கிராமங்களுக்குள்ளே போய் உடலை கூட தூக்க முடியாமல் அப்படியெல்லாம் கஷ்டப்படுகிறார்கள். அதை தூக்குவதற்கு வந்த அந்த விமானிகள் கூட செத்திருக்கிறார்கள். ஹெலிகாப்டரில் போன விமானிகள், எத்தனையோ கடற்படையினர் செத்திருக்கிறார்கள். கிளிநொச்சியிலே 5 கடற்படையினர் செத்திருக்கிறார்கள். இந்த நிவாரணப் பணியில் ஈடுபட்டு மீட்பு பணியில் இலங்கையை தலைகளாக மாறியிருக்கிற ஒரு காலத்தை பார்க்கிறோம். மதவாதம் இனவாதம் என்றெல்லாம் நாங்கள் காய்ச்சி கொண்டு போய் புத்தர் சிலையெல்லாம் தூக்கி கொண்டு போய் உடத்திலே வச்சு நாங்கள் எல்லாத்தையும் பிடிக்கலாம் என்று யோசிக்கிற ஒரு காலத்தில் ஆண்டவர் வந்து சொல்கிறார், இந்த உலக வாழ்வை நிலையற்றது, நாங்கள் நெற்கனி கொடுக்கின்ற மரங்களாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரை பார்த்து நாங்கள் மன்றாடுவோம். ஒரு முறை இறுதியாக ஒரு சிறிய ஒரு குருவானவர் சொன்ன அனுபவத்தோடு முடிக்க விரும்புகிறேன். 2 கணவன் மனைவி 2 பேருக்கும் ஒரே சண்டை. அவள் காதலிச்சு தான் கல்யாணம், உண்மையான கதை என்று சொல்கிறார் அந்த சுவாமி. காதலிச்சு கல்யாணம் செய்தவ, ஒரே சண்டை, 2 பேருக்கும் ஈகோ, நானா நீயா என்ற சண்டை. அப்போ 2 பேரும் உழைச்சி ஒரு வீடு கட்ட போயினோம். ஒரு இடத்துல வீடு எங்கே கட்டுறது, அவள் சொல்கிறா இங்கே கட்டு, அவள் சொல்கிறா இவர் சொல்ல அங்கே கட்டுண்டு. அது சண்டை பிடிச்சி 2 பேரும் பிரிஞ்சிட்டான். பிரிஞ்சால் கேஸ் கோர்ட்டுக்கு போயிட்டுது. கொண்டு போனால் அங்கே இருக்கிற நீதிபதி ஒரு கத்தோலிக்கர். அப்போ ஒவ்வொரு முறையும் பிறகு அவர் பிந்தி போட்டுவார். அடுத்து இன்னொரு 3 கிழமையில வாங்கோ, இன்னொரு 4 கிழமையில வாங்கோ, யோசிங்கோண்டு ஒரு கான் வந்து வர சொல்லி போனோம். ஒன்றும் இல்லை, 2 பேரும் பிரியத்தான் போகிறோம். எனக்கும் விரும்ப அவருக்கு விரும்ப, பிரித்து விடுங்கோ. சரி பிரித்து விடுறேன். இன்னும் ஒரு 3 கிழமை தார், 3 கிழமைக்கு ஒரு எக்ஸைஸ் தார் என்று சொல்லி போட்டு அவர் இந்த இசையா பகுதி 11ஆம் அதிகாரம், இசையா சிறைவாக்குற 11ஆம் இன்றைய முதல் வாசகத்தை கணவனுக்கு கொடுத்தார். திருப்பாடல் ஒன்றை மனசியை கொடுத்தார். இது 3ஐயும் நீங்கள் இந்த 2ஐ நீரத்தியானி அதுக்கு பிற்பாடு 3 கிழமை பிறகு வந்து நீங்கள் இதென்றால் நான் திருப்பிச்சு விடுறேன். 3 கிழமைக்கு வந்து அவர் சொன்ன, ஐயோ ஃபாதர், ஐயோ நீதிபதி அவர்களே, நான் பஞ்சாதியை பிரிய மாட்டேன். இன்றைக்கு நீங்கள் அந்த இறைவாக்கு எனக்கு எவ்வளவோ ஆழமான கருத்துக்களை தந்தது. நாங்கள் 2 பேரும் எதிரும் புதராக இருக்கிறோம், வாழ முடியும் என்று இந்த இறைவார்த்தை சொல்கிறது நான் மனைவி ஏற்றுக்கொள்கிறேன். அவன் சொன்னான், 1ஆவது திருப்பாடல் யோசிச்சான், மரத்துக்கரிலே நீரோடை கருகில் வருகிற மரம் எப்பொழுதும் கனி கொடுத்து கொண்டே இருக்கும். நீங்கள் இந்த வார்த்தை என்ன நீரோடை கிட்ட கொண்டு போச்சது, நான் கனி கொடுத்து கொண்டிருக்கேன், 2 பேரும் சேரப்போயினும் என்று சொல்லி அவள் சேர்ந்தார்களாம். அதுதான் இந்த திருக்கை மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, நாங்கள் எதிரும் புதருமாக இருக்க முடியாது. நாங்கள் ஆண்டவருக்குள்ளே போனால் அவர் சிறு பிள்ளை எல்லாவற்றையும் வழிநடத்தும் என்று சொல்வது போல, இந்த உலகம் இந்த கடல் தண்ணீரால் நிறைந்திருப்பது போல என்னுடைய அறிவினால் உலகம் நிறைந்திருக்கும், என்னுடைய திருமலையில் கேடு செய்கின்றவர்கள் எவரும் இருக்க மாட்டார்கள் என்று சொல்லுகின்ற அந்த வசனம் எங்களுடைய குடும்பங்களிலே வர வேண்டும், சமூகத்திலே வர வேண்டும், சிறப்பாக இந்த நாட்டிலே வர வேண்டும். மதவாதம் இனவாதம் இல்லாத தமிழர் சிங்கள ஒன்றாக வாழுகின்ற ஒரு காலத்தை இந்த திருவரை காலம் எங்களுக்கு தர வேண்டும் என்று மன்றாடுவோம். குடும்பங்களில் இருக்கின்ற இந்த பிரச்சனைகளாம் தீங்கி எல்லோரும் மகிழ்வோடும் நிறைவோடும் வாழுகின்ற அந்த வாழ்வை ஒரு குழந்தை வழிநடத்தும், எங்களை வழிநடத்த ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தைக்கு நாங்கள் நன்றி கூறி இந்த அழகான சமத்துவ சமர்தர சமுதாயத்தை நம்முடைய திருச்சபையிலும் நாட்டிலும் குடும்பத்திலும் நாங்கள் உருவாக்க முயலுவோம். இறைவன் நம் ஒருவரையும் இந்த திருவரை காலத்திலே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.